ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெற்றிலை பரிகாரம். வெற்றிலைன்னு சொன்னாலே அனைத்து தெய்வங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது மங்கள பொருட்களில் ஒன்றாக இருக்குங்க. ஆஞ்சநேயர், பெருமாள், ஸ்ரீராமர் இவங்களோட வழிபாட்டில் பார்த்தா வெற்றிலை மாலை நிச்சயமாக இருக்கும். ஸ்ரீராமரோட வெற்றி செய்தியை ஹனுமன் சொன்னப்போ சீதாதேவி அவங்க வெற்றிலை கொடியை தான் ஹனுமனுக்கு மாலையாக போட்டிருக்காங்க. அதனால நம்ம வெற்றிலை மாலையை ஹனுமனுக்கு சாத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அவங்களோட பரிபூரண அருள் கிடைக்கும். வெற்றிலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் வெற்றிலை நம்ம தானமாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு மகாலட்சுமியோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். வெற்றிலை ரொம்ப முக்கியமான பரிகார பொருளாக ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வெற்றிலை ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அதோட நம்மளோட ராசிக்கு உகந்த பொருட்களோடு நம்ம வச்சு வழிபட்டோன்னா நம்முடைய கஷ்டங்கள், துன்பம் அனைத்துமே நீங்கிடும். வெற்றிலையை சுப நிகழ்ச்சியிலும் பயன்படுத்துகிறாங்க, அசுப நிகழ்ச்சியிலையும் பயன்படுத்துகிறாங்க. வெற்றிலை பாக்கு 2 சேர்ந்த தாம்பூலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் சொன்னேன். ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை தெய்வீக தன்மையும் கொண்டது. அதனால தான் எல்லா நிகழ்ச்சியிலையும் வெற்றிலை முதன் பொருளாக இருக்குது. தெய்வத்திற்கு நம்ம எப்போதுமே வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு படைப்போம். எதுவுமே இல்லாத கட்டத்தில் வெற்றிலை பாக்கு வச்சு வழிபாட்டாலே அங்கே நமக்கு தெய்வ சக்தி நமக்கு கிடைக்கும். வெற்றிலையில் நுனியில் லக்ஷ்மியும், மத்தியில் சரஸ்வதியும், காம்பு பகுதியில் மூதேவியும் வாசம் செய்கிறதா ஐதீகங்க. அதனால் வெற்றிலையை பயன்படுத்தும் போது காம்பை கிள்ளிட்டு பயன்படுத்தலாம். அனைத்து தெய்வங்களின் பூஜைக்குமே வெற்றிலை பயன்படுத்தணும். வெற்றிலை வெற்றி, தூய்மை, மரியாதை, அன்பு, பக்தியோட அடையாளமாக இருக்குது. வெற்றிலையோட நுனி பகுதி சுவாமிக்கு இடம்புறம் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். வெற்றிலை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கே தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு இருக்குது. அதனால் இந்த வெற்றிலையை பூஜைக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும். வெற்றிலை எந்த அளவுக்கு நமக்கு பரிகாரத்தில் உதவியாக இருக்கோ அந்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. வெற்றிலை நம்ம மேச ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமையில் அதோட மாம்பழம் வச்சு முருகப்பெருமானை வழிபடணும். ரிஷப ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலையில் மிளகு வச்சு ராகுவை வழிபடணும். மிதுன ராசிக்காரவங்க புதன்கிழமையில் வெற்றிலையில் வாழைப்பழம் வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். கடகராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையில் மாதுளம்பழம் வச்சு காளிகாம்பால வழிபடலாம். சிம்ம ராசிக்காரவங்க வியாழக்கிழமையில் வெற்றிலை வச்சு வாழைப்பழம் வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். கன்னிராசிக்காரவங்க வியாழக்கிழமையில் வெற்றிலையில் மிளகு வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். துளாராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமையில் வெற்றிலையின் மீது கிராம்பு வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். விருச்சக ராசிக்காரவங்க செவ்வாய்க்கிழமை வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமையில் வெற்றிலையில் கற்கண்டு வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். மகர ராசிக்காரவங்க சனிக்கிழமையில் வெற்றிலையில் அச்சு வெல்லம் வச்சு காளியை வழிபடலாம். கும்ப ராசிக்காரவங்க சனிக்கிழமையில் வெற்றிலையில் கொஞ்சம் நெய் வச்சு காளியை வழிபடலாம். மீனராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை வெற்றிலையில் சர்க்கரை வச்சு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அவங்களுக்கு உரிய இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம் வாழ்க்கையில் அனைத்து வித வளங்களையுமே நமக்கு வாரி வழங்குறாங்க. இன்றைய நாள் வியாழக்கிழமையில் வெற்றிலையில் கிராம்பு வச்சு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள நீங்கள் வழிபடுங்க. நிச்சயமாக வெற்றிலை உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் கஷ்டங்கள், துன்பங்கள் குறைஞ்சி கடனில்லாத வாழ்க்கை அமையும், செல்வ செழிப்பு உண்டாகும். வெற்றிலையில் அபரிவிதமான ஒரு சக்தி இருக்குது. நிச்சயமாக இந்த ஒரு பூஜையை, இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும், செல்வ செழிப்பும், ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.